எவனோ சொல்கிறான் போல இந்த 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்ட்டு அவனெல்லாம் செருப்பால் அடிங்க. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறதை விட ஒரு உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி பாருங்க, எந்த கல்யாணமும் ஃபெயிலியர் ஆகாதுங்க. என்னடா ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நடந்த சம்பவம் அந்த மாதிரி, கரணம் தப்பிச்சுனா மரணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமையில இருந்து தான் நான் வந்திருக்கேன். இது யாரையும் காயப்படுத்தணுமோ இல்லை அவங்கள குறை சொல்லணுமோன்றது இந்த வீடியோட நோக்கம் கிடையாது. இந்த மாதிரிலாம் கூட இந்த உலகத்தில் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும், அதே மாதிரி நான் பாதித்த மாதிரி யாரும் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. என் லைஃப்பில் நடந்தது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, ஆக்சுவலாக நான் ஒரு மாற்றுத்திறனாளி. என்னோடய வலது கை பார்த்திங்கன்னா பிறவிலேயே கொஞ்சம் ப்ராப்ளம். ஆனால் நான் எல்லா வேலையும் செய்வேன், 2 வீலர் கூட ஓட்டுவேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. நேரில் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய குறையாகவே இருக்காது. ஆனால் புதுசாக யாருன்னா ஒருத்தவங்க பார்க்கும்போது என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு மேரேஜ் டிலே ஆகிட்டே வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 39 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எல்லாமே புரோக்கர்ஸ் எல்லாம் நான் போய் கேட்டு பார்த்ததுக்கு அவங்க ரொம்ப, எனக்கும் சில ஆசைங்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஒஸ்ட்டாக காட்டுறது, இல்லை செகண்ட் மேரேஜு, இல்லை விடோஸு, அந்த மாதிரி ஆளுங்களாக பார்த்து எனக்கு அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் ஓப்பனாக அவங்ககிட்டலாம் சொல்லிட்டேன், ஏங்க ஏழைப்பட்ட பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, கட்டின பொடையோட வந்தால் கூட நான் வச்சு அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன், ஆனால் ஃபஸ்ட் மேரேஜாக இருக்கணும், நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், அப்படி தான் நான் எல்லாம் எதிர்பார்ப்போம். அது மாதிரி தான் நானும் அவங்ககிட்டலாம் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், எங்கேயுமே செட் ஆகலை, காசு தான் வேஸ்ட் ஆச்சு. ஒரு கட்டத்தில் நானே கடுப்பாகி வெறுத்து போய் விட்டுட்டேன். நானும் நிறைய டைரக்ட் அலைன்ஸ்லாம் பார்த்து அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேசி பார்த்தேன், யாருமே அந்தளவுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒரு சிலர்னா என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக பேசுகிறாங்க. சரி நானும் விட்டுட்டேன், சரி ஆனால் ஆகுது ஆகலைன்னா போகுது கல்யாணம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா என் கடைக்கு நான் ஆக்சுவலாக மொபைல் சர்வீஸ் கடை பண்ணிகிட்ருக்கேன், மொபைல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். என் கடை நான் கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமாக கடை வச்சுருக்கேன். அதனால் அந்த ஏரியாவில் எல்லாரையும் எனக்கு தெரியும். அவங்களும் அவங்கவுங்க தரப்பில் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் எதுவுமே செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் நம்ம கடைக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருப்பார், அவங்க ரிலேஷன் ஒருத்தங்க, அவங்கள நம்ம கடையில் மொபைல் சர்வீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க கொள்ளுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுப்பா, இந்த மாதிரி இவரோட அக்கா பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, உன்னை பற்றி சொன்னால் அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் உன்னை பார்க்கணுன்னாரு, அதனால கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அவரும் என்னை பார்த்துட்டு உன்னை பிடிச்சிருக்குப்பா அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஃபோட்டோவை காமிச்சார். பொண்ணு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. என்ன சார் பொண்ணு அழகாக இருக்குது, என்ன சார் எதனா பிரச்சனை இருக்கான்னு கேட்டால், இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிடையாது, எங்கள் அம்மா கூட தான், அதான் அவரோட அம்மா கூட தான் அந்த பொண்ணு இருக்குது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு மேரேஜ் பண்ணி வச்சோம். ஆனால் என்னன்னா ஃபஸ்ட்டு நாள்லேயே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு நாள்லேயே பையன் ஹார்ட் ப்ராப்ளத்தால் இறந்துட்டாரு. அந்த பையன் வீட்டில் மறைச்சி பண்ணிட்டாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, எங்கள் அம்மாவை அந்த பொண்ணு தான் பார்த்துக்குது, அவங்க தனியாக இருக்காங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, வெளி உலகம் தெரியாத பொண்ணுப்பா அப்படின்னாங்க. சரி ஃபஸ்ட்டு நாள்லேயே மேரேஜ் ஆகி இறந்துட்டாருன்னும் போது நமக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. பொண்ணும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குதுன்றாங்க. சரி நம்ம நேராக தான் போய் பார்க்கலாம், பார்த்து பிடிச்சிருந்தா மேற்கொண்டு எதனா பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனும் போய் பார்த்தோம். போய் பார்த்தா பொண்ணு அமைதியாக இருந்தது. ஓகே, நம்ம ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்தோம், நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன், வெளி உலகம் அந்தளவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம வீட்டை பார்த்துன்னு அம்மாவை பார்த்துன்னு, எங்கள் அம்மா இருக்காங்க, வயசான அம்மா இருக்காங்க, அப்பா இறந்துட்டாரு, அதனால் அம்மா ரொம்ப வயசானவங்களாம் கிடையாது, அவங்க வேலையை அவங்க செஞ்சுன்னு அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆனால் அக்கம் பக்கத்துலலாம் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, கொஞ்சம் ரிசர்வ் டைப் அம்மா, அவ்வளோதான். மற்றபடி வீட்டுக்குள்ளேயே அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கும் அப்படின்னு நினச்சி நாங்களும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவெல்லாம் போய் பார்த்தாங்க. அப்படியெல்லாம் ஓகே பார்த்தா பொண்ணு அமைதியாக இருக்குது, ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கினாங்க. இந்த கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே நான் அவ்வளோ தடங்கள் ஃபேஸ் பண்ணேங்க. ஆனால் அதெல்லாம் ஏதோ சரி நல்லது நடக்கும்போது சில தடங்கள்லாம் வரதான் செய்யும், நடந்து நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அதுக்கப்புறம் தான் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது இந்த வீடியோ முடியும் போது கடைசியில் வரும், அதையும் கொஞ்சம் பாருங்கள். நான் எவ்வளோ தடங்களை ஃபேஸ் பண்ணேன், அது நமக்கு நல்லது தான் நினச்சிருக்கேன் அந்த தடங்கள்லாம், ஆனால் அதை நான் பெருசு எடுத்துக்காததுனால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேங்க. நான் வச்சுன்னா அக்டோபர் 30ஆம் கல்யாணம் பண்ணேன். ஆனால் எங்களுக்கு என்னென்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சில டேப்லெட்லாம் சாப்பிடுதுன்னு சொன்னாங்க. அந்த டிப்ரெஷன் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கோசரம் அந்த பொண்ணு அந்த டேப்லெட்லாம் சாப்பிடுது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அவங்க மாமா பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லைனில், அதாவது முக்கியமாக இதுதான் கொஞ்சம் நோட் பண்ணோம், அந்த பொண்ணோட தாய் மாமாங்க 3 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் இன்வால்வ் ஆகலை, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லைனில் பெரிய லெவல் போஸ்டிங்கில் இருக்கிறாரு, இன்னொரு தாய் மாமா பார்த்தீங்கன்னா லாயர், கிரிமினல் லாயரு.
சரிங்களா. அதனால நாங்கள் இந்த பொண்ணு மெடிக்கல் மாத்திரை சாப்பிட்றதுனால இவர் மெடிக்கல் லைனில் இருக்கிறாரு, அதனால பெருசாக எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சி நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி நாங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இதில் என்னென்னா இந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து லேடிஸ் யாருமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இந்த கல்யாணத்தில் இன்வால்வே ஆகலை. என்னன்னு கேட்டால் எல்லாம் பெரிய பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் பிஸியாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி இப்படி சமாளிச்சு கல்யாணத்துக்கே பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் தான் வந்திருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா யார் முன்னாடி நின்று பண்ணுறாங்களோ அந்த ஆளோட அந்த தாய்மாமா இருக்கா இல்லைங்களா, அந்த ஆளோட ஒய்ஃபு எதுலையுமே இன்வால்வ் ஆகலை. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கல்யாணத்து வரைக்கும் கூட அந்த பொம்பளை இன்வால்வ் ஆகலை. எங்களுக்கு அது டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த தாய்மாமா பார்த்தீங்கன்னா என்கிட்ட எப்போ பேசினாலும் ஒரு 2 விஷயம் மட்டும் கம்பல்சரி அந்த 2 விஷயத்த என்கிட்ட போஸ்ட்டாக சொல்லிகிட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எதனா பிரச்சனைன்னு நீ தான்ப்பா பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம்லாம் பார்த்துட்டா 2 குழந்தை இருக்குது உங்களுக்கு. அப்படி இந்த 2 விஷயத்த மட்டும் பர்டிகுலராக ரிப்பீட்டபிளாக எப்போ பார்த்து பேசினாலும் ஏதாச்சும் ஒரு ஜென்ரலாக பார்த்து பேசும்போது கூட இந்த 2 விஷயத்த மட்டும் அந்தாலும் என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறான். என்னடா இந்த விஷயத்த மட்டும் எந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறானேன்ட்டு ஒரு நாள் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ண வந்தார். அப்போ கூட அந்த ஆளை கேட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் சபையில் உட்காந்து இருக்கும்போதே கேட்டேன். நான் இந்த மாதிரி பொண்ணு வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஆளுங்க வீடெல்லாம் பார்க்கறதுக்கு என்னங்க மாத்திரை சாப்பிடுதுன்றீங்களே, மாத்திரையெல்லாம் நிறுத்தினா எதனா எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டது. இல்லைப்பா அதெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா அது டிப்ரெஷன் கொஸ்டின் அந்த மாத்திரை சாப்பிடுது, கல்யாணத்துக்கு அப்புறம் அது கூட தேவைப்படாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா, நிறுத்திலாம் பாருங்க. அதனால நானும் அப்போ பெருசாக விட்டுட்டேன். அதே மாதிரி அந்த மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ண வரும்போதும் கேட்டேன், என்ன இந்த மாதிரி எப்பவுமே சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்பயும் அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னாரு. சரி நாங்களும் துணிச்சு அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும். அக்டோபர் 30 2022 கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு தான் போனோம், மருவுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் நாள் பெருசாக எதுவும் டயர்ட்னஸ்னால சில விஷயம்லாம் கொஞ்சம் ஓப்பனாக ஃப்ராங்காக, ஏன்னா இது என் லைஃப்பில் நடந்தது, எனக்கு நடந்தது யாருக்கும் ஆகக்கூடாது, கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதுக்கோசரம் நான் இதை கொஞ்சம் ஓப்பனாக பேசுனேன். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதேமாதிரி சின்ன பசங்க யாருன்னா பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மேரேஜ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பாருங்கள், சரிங்களா. ஏன் கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் பர்சனல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட நான் நடுவில் எந்த கான்டாக்டுமே பண்ணல. ஒரு 4 வாட்டி தான் பார்த்துருப்பேனே. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்து கடைசி மேரேஜ் பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாட்டி தான் நான் அந்த பொண்ணை பார்த்துருப்பேனே. தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் கூட பேசுனது கிடையாது. சரி நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி நம்ம ஃபோன்லலாம் பேசிட்டு அந்த எப்படி சொல்கிறது உங்களுக்கு அதோட இதை மிஸ் பண்ண வேண்டாம். நம்ம இது வரைக்கும் எதுவும் லவ் பண்ணி எதுவும் பண்ணலை, அதனால் நம்ம அதெல்லாம் அனுபவித்து வாழலாம் அப்படின்னு நினச்சி நான் என்ன ஃபோன் பேசுறது எதுவும் பண்ணலை, மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு பெருசாக எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் நாள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு அன்னைக்கு வந்து என்ன ஏது கூட பேசலை, குழந்தை கொடுன்னு அந்த பொண்ணு என்கிட்ட வந்து என்ன இது இந்த பொண்ணு குழந்தை கொடுன்னு சொல்லுது, என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுது, கடையில் விற்கிற பொருள். அப்போ கூட நான் என்னம்மா இதனா கடையில் விற்கிற பொருள் நம்ம கேட்டனே வாங்கி வந்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசி அப்படி இது பண்ண பார்த்தா ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் பெருசாக எதுவுமே பண்ண முடியல. அதனால் கல்யாணம் அது இருந்ததுனால டயர்டாக இருந்ததுனால பெருசாக எதுவும் பண்ணல. அதனால நான் தூங்கிட்டேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தூக்கம் வருது. தூக்கத்தை அந்த பொண்ணு கண்ட்ரோல் பண்ணுது. என்ன இந்த மாதிரி அதுவும் இத்தனையும் ஒரு 9:30 மணி தான் இருக்கும். என்ன இதில் மாதிரி தூக்கம் வருது, அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன் என்னமான்னு கேட்டால் நான் மாத்திரை போட்டுக்கினேன் அப்படின்னு சொல்லிச்சு. எப்போ போட்டேன்னு கேட்டால் நீங்கள் மொபைலில் ஃபோனில் வெளில பேசிகிட்டு இருக்கும்போது நான் மாத்திரை போட்டுக்கினேன் அப்படின்ச்சு. சரி மாத்திரை எதுக்கு போடுறேன்னு கேட்டால் சொல்லலை அந்த பொண்ணு. சரி மாத்திரை போடலன்னா என்ன அவன் சொல்லுன்ட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, மாத்திரை போடலன்னா என்கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும், சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்படியே கேட்டோன்னே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசுது அப்படின்ட்டு சரி நீ கம்முன்னு படுத்துக்கோ, காலைல பார்த்துக்கலான்ட்டு கம்முன்னு படுக்க வச்சுட்டு காலையில் ஏன்ச்சு அவங்க சித்தி தான் எங்களை பார்த்துக்கினாங்க. அந்த பொண்ணோட சித்தி தான் அவங்க ஆயா, அந்த சித்தி நானும் அந்த பொண்ணு தான் இருக்கிறோம். பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க தான் அப்பப்போ வந்து இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பொழுது. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு, கல்யாணம் ஆன அன்னைக்கு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு குளிச்சுட்டு அப்படியே வெளில வருது. இவங்க எல்லாம் அப்படியே போய் துணியை போட்டு வரும். இதெல்லாம் பார்த்தேனே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சுன்னா இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த மாத்திரை மறுநாள் நைட் காலையிலையும் அவங்க சித்தியை கூப்பிட்டுருந்தாங்க, இந்த பொண்ணு இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியும்ப்பா. நாங்கள் மாத்திரை நிறுத்தினா எதனா ஆகுமான்னு கேட்டால் இல்லைப்பா அதெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் மாத்திரை சாப்பிட வேணாம், நான் கூட இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா. சரிப்பா அப்படின்னாங்க. மாத்திரை சாப்பிடல அந்த பொண்ணு. காலையில் ஒரு வாட்டி போடுது போல, நைட்டு ஒரு வாட்டி போடுது போல. அதனால காலையில் சாப்பிடல மாத்திரை அந்த பொண்ணுக்கிட்ட. அப்போ மழை டைம் அக்டோபர் மாதம் இல்லைங்களா, நவம்பர் பீரியட்னால மழை சரியான மழை பெஞ்சிருந்துச்சு. அந்த பொண்ணோட தாய் மாமா வந்து வாப்பா சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னா வேணான்னு சொன்னால் கேட்கல, கம்பல் பண்ணி சினிமாவுக்கு கூப்பிட்டு போனா என்ன.
சரி நாங்கள் சினிமாவுக்கு போனோம், போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் நம்பர் எழுதி கொடுப்பா அப்படின்னா. சரி அவங்க ஆயா கிட்ட யார்கிட்ட கொடுத்துட்டு வர போகிறான்னு நினச்சி நீ